எல்லாருக்கும் வணக்கம்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஆடி 3ஆம் வெள்ளி என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மனை எல்லோரும் வீட்டுக்கு அழைச்சிட்டிங்களா? நான் வந்து முதல் வெள்ளியிலேயே அழைச்சிட்டேன். ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். அன்றைக்கி வந்து என்னென்னா அன்றைக்கே வந்து அழைச்சிட்டு அந்த கலசத்தை அன்றைக்கி ஈவினிங் வந்து சுடங்காட்டி பிரிச்சுட்டு அன்றைக்கி வீடு ஃபுல்லாக அந்த தண்ணியை தெளிச்சாச்சு. ஏன்னா இந்த 3ஆவது வெள்ளி வந்து எங்கள் ஊர் பழக்கப்படி என்னென்னா இந்த கலசத்தில் வந்து 5 இல்லைன்னா 7 இந்த மாதிரி மஞ்சள் கயிறில் வந்து திரித்து அம்மனுக்கு வந்து போட்டு அந்த கயிறு என்ன பண்ணுவோன்னா எடுத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கட்டிக்கலாம். அது வந்து ஒற்றைப்படையில் தான் நம்ம போடணும். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து 5 பேர் இருக்கோம் நாங்கள், அதனால் 7 கயிறாக நாங்கள் போட்டு அந்த வேப்பிலையில் மேலே மல்லிகைப்பூ வச்சு சாமிக்கு வந்து படைச்சிட்டு அந்த கயிறு எடுத்து நம்ம முடிஞ்சதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த கயிறு எடுத்து நம்ம கட்டிக்கலாம். அது வந்து என்னென்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு வழக்கமாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பரம்பரை நம்ம வந்து அந்த வழக்கமாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்க வழக்கம் ஒன்று. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு விருப்பமான சாப்பாடு வந்து நம்ம செய்யலாம். இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு எனக்கு டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால லீவு நாளாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நிறையா படையல் செய்யலாம். இன்றைக்கி ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறனால புளி சாதமும், உளுத்த வடை, அப்பளம், சேமியா பாயாசம் இதை மட்டும் செஞ்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சு வந்து நான் படைச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஷார்ட்ஸுமே வந்து நம்மளுடைய சேனலில் இருக்கும். வீடியோவாகவும் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன், லாங் வீடியோவாகும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் தென் வீடியோஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது கமெண்ட் பண்ணி வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிச்சனில் வந்து அன்னபூரணி வந்து வச்சுருக்கேன். அன்னபூரணி வந்து சில பேர் வந்து சாமி ரூம்லேயே வச்சுருப்பாங்க. நான் வந்து கிச்சன்லேயே ஒரு தனி செல்ஃபாகவே ரெடி பண்ணி அதிலே வச்சாச்சு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் நாங்கள் எடுக்கிற பழக்கம் கிடையாது. நாங்கள் எப்பயுமே வந்து வெஜ்ஜு தான், மோஸ்ட்லி வந்து வெஜ் தான். நான்வெஜ்னாலே இந்த முட்டை தான். எப்பயாவது தான், ரொம்ப ரேரு. ஒரு மந்த்லிக்கு வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தான் எடுத்திருப்போம். ஏன்னா நான் வந்து வெஜ்ஜு, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நான்வெஜ்ஜு. அதனால் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை இருக்கிறதுனால செய்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறது, ஃபுல்லாகவே வெஜ்ஜுங்கிறதுனால கிச்சன்லேயே அன்னபூரணியை வந்து தாயாரை வந்து அங்கேயே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் டெய்லியுமே நம்ம இங்கே சாமிக்கு எப்படி விளக்கேற்றி எல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அன்னபூரணிக்கும் வந்து டெய்லியுமே வந்து நம்ம விளக்கேற்றி பூவெல்லாம் மாற்றிட்டு படையல் ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று வச்சுருவேன். அப்படி எதுவுமே இல்லைனாலுமே கொஞ்சோண்டு கற்கண்டு, நாட்டு சக்கரை இதை மட்டுமே வச்சு அன்னபூரணிக்கு வந்து டெய்லியுமே படைச்சிருவேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம என்ன இருக்குது இல்லை, சாப்பாட்டுக்குன்னு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம வந்து அன்னபூரணியோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே இருக்கணும். அதனால் ஃபைனலாக வந்து நம்ம பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டு வந்து மாற்றி கயிறு கட்டிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கயிறு கட்டி விட்ருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.